ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ். குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ இருக்குது. ஸோ அப்போ டிஎன்ஏல இருக்க எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு செக்மெண்ட், ஒரு பார்ட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஜீன் சொல்கிறாங்க. அந்த ஜீன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? தே எக்ஸ்பிரஸ் டு ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன் மாலிக்யூல். ஸோ ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும்பொழுது ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே ஒரு ஹைபோதசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ் சொல்கிறாங்க. ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The experiments of George Beadle and Edward Tatum in the early 1940s on Neurospora crassa அப்படிங்கிறது ரெட் பிரெட் மோல்ட் led them to propose one gene one enzyme hypothesis. ஸோ இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் சேர்ந்து ஒரு தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ், which states that one gene controls the production of one enzyme. ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அது நெக்ஸ்ட் ஒரு ஹைபோதசிஸில் சொல்கிறாங்க, ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைபோதசிஸ். ஸோ பாலிபெப்டைட்னா என்னென்னா ப்ரோட்டீன் செயினை தான் பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அப்சர்வ் தட் an enzyme may be composed of more than one polypeptide chain. ஸோ இதில் என்னென்னா ஒரு என்சைம்னா என்ன? ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீன் செயினை தான் பாலிபெப்டைட் செயின்ஸ் சொல்கிறாங்க. ஒரு என்சைம்ஸில் டிஃப்ரெண்ட் பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கலாம். And a gene can code for only one polypeptide chain. So ஒரு gene ஒரு polypeptide chain code பண்ணுது, produce பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Thus one gene one polypeptide hypothesis states that one gene controls the production of only one polypeptide chain. So enzyme moleculeனா என்ன? என்சைம்ல நிறைய polypeptide chains இருக்கு. அதுல ஒரே ஒரு polypeptide chain மட்டும் produce பண்றது ஒரு gene. ஸோ அப்போ ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா ஒரு பாலிபெப்டைட் செயின் நமக்கு கிடைக்கும். அந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் எல்லாம் லைனாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல். என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ். என்சைம்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸால தான் உருவாயிருக்கு. ஸோ ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ் ஸ்டேட்ஸ் தட் ஜீன் கண்ட்ரோல்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன் enzyme. One gene, one polypeptide hypothesis states that one gene expresses to produce one polypeptide chain. In search of genetic material. Genetic materialனா என்ன? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் சில்ட்ரன் கிட்ட போய் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த மெட்டீரியல் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜீன்ஸ் மூலமாக தான் கேரக்டர்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். In 1848, Wilhelm Hofmeister observed that cell nuclei organize themselves into small rod-like bodies during mitosis called chromosome. ஸோ குரோமோசோம்ஸ்னால் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, செல் நியூக்ளியஸ்குள்ளே இருக்க சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ஒரு ராட்-லைக் பாடிஸாக கன்வெர்ட் ஆகிடும். எப்போது? மைட்டாசிஸ் அப்போ. ஸோ அந்த பாடிஸை தான் என்ன சொன்னார்? குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன் 1869, ஃபெட்ரிஷ் மிஷர் இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஐசோலேட்டட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த செல் நியூக்ளியஸ். செல் நியூக்ளியஸ்ல இருந்து இருக்க சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ஐசோலேட் பண்ணாங்க செப்பரேட்டா. அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் நியூக்ளின் அப்படின்ற நேம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இன் 1889 ஆல்ட்மேன் அப்படின்ற சயின்டிஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்தாரு. ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் தான் இப்போ என்னன்னு சொல்றோம்? டிஎன்ஏன்னு சொல்றோம். இன் 1920s it became clear that chromosomes are made up of proteins and DNA. ஸோ அப்போ அந்த குரோமோசோம்ஸ்ல ப்ரோட்டீன்ஸும் இருக்கு, டிஎன்ஏஸும் இருக்கு. ஸோ அப்போ ஒரு டவுட் வரும், குரோமோசோம்ஸ் வந்து கேரக்டர்ஸை பாஸ் பண்ணுதுன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸால கேரக்டர்ஸ் பாஸ் ஆகுதா இல்லை டிஎன்ஏஸால கேரக்டர்ஸ் பாஸ் ஆகுதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அப்போது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து சயின்டிஸ்ட் கேரி பண்ணாங்க. கிரிஃபித்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரூவ் தட் டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத கிரிஃபித் எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா ப்ரூவ் பண்ணாங்க. Bacterial transformation experiments provided the first proof that DNA is a genetic material. So இந்த experiment மூலமா DNA தான் genetic material னு identify பண்ணாங்க. However, he could not understand the cause of bacterial transformation. So DNA தான் genetic material னு identify பண்ணாங்க. ஆனால் இந்த bacterial transformation எந்த ரீசனுக்காக நடக்குது அப்படின்றத சொல்லலை. அதே மாதிரி biochemical nature of genetic material was not defined from his experiment. So Griffith experiment மூலமா அந்த டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோடைய பயோகெமிக்கல் நேச்சர் என்னென்ன சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ கிரிஃபித் எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் கிரிஃபித். ஸோ கிரிஃபித் எக்ஸ்பிரிமெண்ட்டில்
நிமோனியாவை காஸ் பண்ற நீமோகாக்கஸ் பாக்டீரியா, அந்த பாக்டீரியாக்கான வேக்சின் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் கிரிஃபித் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. நிமோனியா டிசீஸ் காஸ் பண்ற பாக்டீரியாவுக்கு பேரு நீமோகாக்கஸ் பாக்டீரியம். ஸோ அந்த நீமோகாக்கஸ் பாக்டீரியம்ல 2 ஸ்டெயின் இருக்கு, ஸ்மூத் ஸ்டெயின் அண்ட் ரஃப் ஸ்டெயின். ஸ்மூத் ஸ்டெயின்ல பாத்தீங்கன்னா எஸ் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சுத்தி பாலிசாக்கரைட் கோட்டிங் இருக்கு. பாலிசாக்கரைட் கோட்டிங்னா ஒரு சுகர் கோட்டிங் இருக்கு. ஸோ அந்த அந்த கோட்டிங் இருக்க ஸ்மூத் ஸ்டெயின் பாக்டீரியாஸை ரேட்ல இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த ரேட் வந்து இறந்துரும். ஸோ ரஃப் ஸ்டெயின் பாக்டீரியால பாலிசாக்கரைட் கோட்டிங் இருக்காது. ஸோ அந்த ரஃப் ஸ்டெயினை ரேட்ல இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த ரேட்டோட ஆன்டிபாடிஸ் அந்த பாக்டீரியாவை அட்டாக் பண்ணிடும். ஸோ அதனால இந்த பாக்டீரியா இந்த ரேட்ல எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்மூத் ஸ்டெயின்ல பாலிசாக்கரைட் கோட்டிங் இருக்கும். பாலிசாக்கரைட் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த ஆன்டிபாடிஸால இந்த பாக்டீரியாஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே இந்த ரேட்டோட பாடியில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இட் லீட்ஸ் டு த டெத் ஆஃப் த ரேட். ஸோ தேர்ட் டைப்ல என்ன பண்ணாருன்னா ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்டெயின். ஸோ டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த ஸ்மூத் ஸ்டெயின் பாக்டீரியாஸை ஸோ அதிக ஹீட் கொடுத்து அந்த பாக்டீரியா ஸ்டெயின்ஸ் எல்லாம் கில் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கில் பண்ண ஸ்மூத் ஸ்டெயின்ஸை இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தாரு ரேட்டோட பாடியில். ஸோ அந்த ஸ்டெயின்ஸில் ஹீட் கில்டு ஸ்டெயின்ஸாக இருந்ததுனால அது ரேட்ல ஸ்ப்ரெட் ஆக முடியாது, அதோட எஃபெக்டும் இருக்காது. ஸோ அப்போ டிசீஸ் காஸ் பண்ற ஸ்டெயினுக்கு பேரு விருலன் ஸ்டெயின், டிசீஸ் காஸ் பண்ணாத ஸ்டெயினுக்கு பேரு ஏ விருலன் ஸ்டெயின். ஸோ ஃபோர்த் டைப்ல என்ன பண்ணாருன்னா ரஃப் ஸ்டெயின் அண்ட் ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்டெயின், இந்த காம்பினேஷன்ல ரேட்க்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தாரு. ஸோ அப்போ அந்த ரேட் வந்து இறந்து போயிடுது. ஸோ விருலன் ஸ்டெயினா என்னன்னு பார்த்தோம், ஸ்மூத் ஸ்டெயின் தான் விருலன் ஸ்டெயின். ஆனால் ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்டெயின் வந்து ஏ விருலண்டா இருக்கும். ஸோ அதை சுற்றி கோட்டிங் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ரஃப் ஸ்டெயினில் பார்த்தீங்கன்னா அது ஏ விருலண்ட்டாக தான் இருந்தது. ஸோ ரெண்டுமே ஏ விருலன் ஸ்டெயினாக இருக்கும்பொழுது எப்படி அந்த ரேட் இறந்துச்சு அப்படின்ற ரீசன் கண்டுபிடிக்கும் பொழுது ஸ்மூத் ஸ்டெயினில் இருக்க சில சப்ஸ்டன்சஸ் ரஃப் ஸ்டெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அந்த ரஃப் ஸ்டெயின் ஏ விருலன் ஃபார்மில் இருந்தது விருலன் ஃபார்மாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ விருலன் ஃபார்ம்னாலே ஆட்டோமேட்டிக்கலாக இட் லீட்ஸ் டு த டெத் ஆஃப் ரேட். ஸோ கிரிஃபித்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா ஸ்மூத் ஸ்டெயின்ல இருந்து ரஃப் ஸ்டெயினுக்கு சில சப்ஸ்டன்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் தான் ரஃப் ஸ்டெயின் வந்து ஏ விருலன் ஃபார்ம்ல இருந்துச்சு, அந்த ஏ விருலன் ஃபார்மை விருலன் ஃபார்மா டிசீஸ் காசிங் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை தான் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்ல எஸ் ஸ்டெயின்ல இருந்து ரஃப் ஸ்டெயினுக்கு ஆர் ஸ்டெயினுக்கு மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோடைய நேச்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அது டிஎன்ஏவா புரோட்டீனா இல்லை ஆர்என்ஏவா இந்த சப்ஸ்டன்சஸால டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஸ்வால்ட் ஏவரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது என்னன்னா they observed that DNA, RNA and proteins isolated from the heat-killed S stain when added to R stain changed their surface character from rough to smooth. ஸோ அப்போ ஐசோலேட் பண்றாங்க டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இந்த 3 சப்ஸ்டன்சஸையும் எஸ் ஸ்டெயின் பாக்டீரியாஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி அதை திரும்ப ஆர் ஸ்டெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது ஏ விருலன் ஃபார்ம்ல இருக்க இந்த ரஃப் ஸ்டெயின் விருலன் ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடுச்சு and also made them pathogenic. Pathogenicனா disease causing character, that is A virulent formல இருந்து virulent form convert ஆயிடுச்சு. But when the extract was treated with DNAs, so A's அப்படின்ற suffixல முடியறது எல்லாமே enzymes தான் denote பண்ணும். An enzyme which destroys DNA. DNA-வை destroy பண்ற enzymeக்கு பேரு DNAs. The transforming ability was lost. ஸோ டிஎன்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணும்பொழுது அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் எபிலிட்டி லாஸ்ட் ஆயிடுச்சு. எஸ் ஸ்டெயின்லேருந்து ஆர் ஸ்டெயினுக்கு எந்த மெட்டீரியல்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதே மாதிரி ஆர் ஸ்டெயின் ஏ விருலன்ட் ஃபார்மாக தான் இருந்துச்சு, டிசீஸ் காசிங் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகலை. பட் ஆர்என்ஏஸ் அண்ட் ப்ரோட்டியேஸ் டிட் நாட் அஃபெக்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆர்என்ஏஸை டெஸ்ட்ராய் பண்ணுற என்சைமுக்கு பேர் ஆர்என்ஏஸ், ப்ரோட்டீன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுற என்சைமுக்கு பேர் ப்ரோட்டியேஸ். ஸோ இந்த 2 என்சைமும் ஆட் பண்ணும்பொழுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை அது அஃபெக்ட் பண்ணலை. எஸ் ஸ்டெயின்லேருந்து ஆர் ஸ்டெயினுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. ஆனால் டிஎன்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணும்பொழுது மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்கலை. பிகாஸ் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் காஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிஎன்ஏவால தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடந்தது. ஸோ அப்போ எஸ் ஸ்டெயினில் இருக்க டிஎன்ஏ ஆர் ஸ்டெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அந்த ஆர் ஸ்டெயின் ஏ விருலன் ஃபார்ம்லேருந்து விருலன் ஃபார்மாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. These experiments suggested that DNAs and not proteins is the genetic material. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான், ப்ரோட்டீன்ஸ்
டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ டிஎன்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். The phenomenon by which DNA isolated from one type of cell when introduced into another type is able to retain some properties of the or strain is referred to as transformation. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரெயினுக்கு சப்ஸ்டன்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டிஎன்ஏ மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏவரி எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஆர்என்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்என்ஏ என்சைம் ஆட் பண்ணும்பொழுது ஆர்என்ஏஸ் அங்கே அந்த செல்லில் இருக்காது, டிஎன்ஏஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ டிஎன்ஏஸ் இருக்கும்பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடந்துடும். அந்த ஏ விரலன் ஃபார்ம்லேருந்து விரலன் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிடும். எஸ் டிரான்ஸ்ஃபர்மென்ட்ஸ் ப்ரொடியூஸ் when treated with DNAs. ஸோ டிஎன்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணும்பொழுது அது டிஎன்ஏஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். டிஎன்ஏஸ் டெஸ்ட்ராய் பண்ணதுனால ஆர்என்ஏஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்காது. எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது. அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகாததுனால அந்த எஸ் டிரான்ஸ்ஃபர்மென்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஆர்என்ஏஸை டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு, அதே டிஎன்ஏஸை டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்கலை. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட்? டிஎன்ஏ ஆக்ட்ஸ் as the transforming material, that is genetic material. DNA is the genetic material. Many biologists, despite the earlier experiments of Griffith, Avery and others, still believed that proteins, not DNA, was the hereditary material in a cell. ஸோ ஒரு செல்லில் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் கிரிஃபித் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ஏவரி எக்ஸ்பிரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில சயின்டிஸ்டால் இதை பிலீவ் பண்ண முடியல, ப்ரோட்டீன்ஸ் தான் ஹெரிடிட்டரி மெட்டீரியல் அப்படின்றத நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் eukaryotic chromosomes consist of roughly equal amounts of proteins and DNA, it was said that only a protein had sufficient chemical diversity and complexity to encode the information required for genetic material. So eukaryotic chromosome எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏஸ் இருக்குது. ஸோ அப்போது ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், அதில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைவர்சிட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரோட்டீன்ஸ் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும், டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றத சில சயின்டிஸ்ட் நம்பினாங்க. பட் இன் 1952 Hershey and Chase experiment proved that DNA is a genetic material. ஸோ அப்போ 1952 அப்போ Hershey and Chase அப்படின்ற சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுக்கான எவிடன்ஸை கொடுத்தாங்க.